இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். வணக்கங்க டாடி, நம்ம இந்த பாட்டில் பாடணும்ல, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன்னு. அப்போ நம்மளுக்கு அவரை ஃபாலோ பண்ணுறோன்னா நம்மளுக்கு துணிச்சல் வேணுமா? ஆமாம் சைரஸ், ஜீசஸை ஃபாலோ பண்ணோன்னா துணிச்சல், தைரியம் கண்டிப்பாக எல்லாருக்குமே வேணும். அந்த காலத்துலேருந்து அன்று வரைக்குமே கிறிஸ்தவர்கள் பர்சிக்யூட் பண்ணப்படுறாங்க. அதாவது நிறைய நிலைகளில் ஒடுக்கப்படுறாங்க, பயங்கரமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஜீசஸ் தன்னை ஃபாலோ பண்ணவங்களை பார்த்து சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ், பட் ஸ்டில் இட் இஸ் வர்த் லிவிங். இடுக்கமான வாசல் தாங்க, ஆனால் அதோடைய முடிவு ஜீவன் தான். யூ ஹாவ் இட்டர்னல் லைஃப். நீங்கள் ஜீசஸை ஃபாலோ பண்ணுறீங்களா, இல்லைன்னா ஜீசஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறீங்களா? உங்கள் லைஃப்லேயே பெஸ்ட் டிசிஷனை நீங்கள் எடுத்திருக்கிறீங்க. நிறைய பிரச்சனைகள் வரும், பட் இட் இஸ் வர்த் இட். வரப்போகிற மகிமையை பார்த்தோன்னா இப்போ படுகிற பாடுகள்லாம் ஒன்றுமே இல்லைங்க. எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி இனி நாம் போவதில்லை. இந்த தைரியத்தை தான் ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்கு தரார். ஹேவ் a nice day. God bless you.